பாருங்க ஃபுல்லாக கடலை. அதையா ஒரு இடத்துல பறித்து வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் பறித்து ஒரு 2 மாதம் ஆகுது. பைப் உடஞ்சி போச்சு அந்த இடத்துல. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, நானே நோண்டி, எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல என்ன பண்ணுறது. இந்த ரவுண்டு மாதிரி இருக்குல்ல, இது வரைக்கும் இந்த நோண்டி இழுத்து பார்த்தோம் உடச்சிட்டே தான் போகுது. அப்புறம் ஐடியா கொடுத்தா இன்னெல்லாம் நீட்டாக வெட்டணும் அப்படின்னு. அப்புறம் வெட்டி ஜாயிண்ட்டு போட்டு எல்லாம் நானே போட்டேன். அதில் விழுந்ததான் இந்த வெட்டை. இந்த இடத்துல கொஞ்சம் விளைக்கலை, விளையில, சாரி. இந்த பாருங்க, அந்த இடத்துல என்னமோ இருந்த செடியை பூரா பிடுங்கி போட்டு போன மாதிரி இருக்குது. ஒரு கொஞ்சம் இடம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கொலையில், ஏன்னே தெரியல. டிராக்டரில் போட்டது இதான் கொஞ்சம் விளைச்சல் ஒன்றும் குறைச்சலாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த துண்டுக்கு இந்த மோட்ரு திறந்து விட்டு நைட்டானா நிற்க வேண்டியதான். இதுலேருந்து ஒரு நாள் பாம்பு விழுந்து ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பாம்புன்னு சொல்லுவேன், கொம்பேரி மூக்கணும் 7.5 மூக்கணும் உளுந்து ஓடுறான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க, கருவத்தோப்பு. இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் ஒன்று ஒளிஞ்சிருக்கு, அதை நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. நடுவில் ஒரு குச்சி ஒன்று இருக்குங்களா, தெரியுதா? இது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு விதை போட்டப்போ குச்சி வச்சு அதில் துணி கட்டி விடுவாங்களே, பறவைகள் கொத்தி திக்காமல் இருக்கிறதுக்கு. ஆனாலும் அதையும் தாண்டி வருது. மயில் தொல்லை தான் தாங்க முடியலங்க. வருங்க, என்ன கீழே கிடக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது, பில்லுலேருந்து வெளிச்சு எடுத்தோடனே எல்லாம் ஈரமாக முடிச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பையன் ஓடுறான் பாருங்க, பட்டி. நம்ம ஃப்ரெண்டு பையன் இல்லை, பக்கத்து வீட்டு பையன். நம்மளை பார்த்தா உடையந்துருவான், ஒரு பாசக்கார பையன். நம்ம எங்கே போனாலும் வருவான் கூடயே, நமக்கு முன்னாடி போவான். ஆனால் நம்ம அங்கே போகலன்னு அவனுக்கு தெரியாது போல். இது அடுத்த துண்டு அப்படியே எல்லாம் ஒரே பாக்ஸாக சதுரமாக இருக்கும். அப்படியே இந்த 4, 1, இது 2, இது 3, இது 4. இது 4 ஒரே ஷேப்புன்னு சொல்லிட முடியாது, ஆனால் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஒரு துண்டு மட்டும் நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே வெட்டை விழுந்து போச்சு. கல்லையே மொத்தமாக அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஏதோ கடவுளாக பார்த்து நம்மளுக்கு கொடுத்தா போதும். இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லா செடியும் நல்லா இருக்குது, இது மட்டும் மஞ்சள் பூத்துருக்கு. இதுமாரி மஞ்சள் பூத்தா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ தான் விவசாயத்தில் இறங்கியிருக்கோம். அப்பப்போ ஏதோ யூடியூப் பார்த்து, இல்லை ஊரில் ஏதாவது ஆல்ரெடி வச்சுருக்கவங்க சொல்கிறத கேட்டு வளர்ந்தது தான் இது. இன்னும் தெரிஞ்சவங்க எனக்கு சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து நல்லா பண்ணிப்பேன். அங்கே பாருங்கள், பனை மரம்லாம் இருக்குது. பகலில் பார்க்க நல்லா தான் இருக்குது, நைட்டில் இங்கே வர முடியாது. நைட்லலாம் திறந்து விட்டா இதை திறந்து விட்டுட்டு, இந்த மோட்டரை திறந்து விட்டுட்டு இங்கே நிற்க வேண்டியதான். இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக வெட்டல். இதை வந்துட்டான் பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த பய கயிற்றுல கயிறு ஒன்று கட்டி விட்டுருந்தாங்க, கயிறு நல்லா டைட்டாக. தொட்ட உடனே இவ்வளோ நேரம் நின்று அதே மாதிரி நில்லு, எங்கே விடுறது, தொடாத வரைக்கும் நிற்கிறான் ஃப்ரெண்ட். தொட்டா விடுந்து ஏறிக்கிறான், அழுக்காக்குறான் சட்டை பேண்டெல்லாம். கயிறு கட்டி விட்டுருந்தாங்க, டைட்டாச்சு, கட் பண்ணி விட்டேன். அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க இருக்கு. அவங்க அப்பா அம்மா யாரா கயிறு கட் பண்ணி விட்டது. அடுத்தது ஒரு 2 நாள் கழிச்சு பெல்ட்டும் வாங்கி மாட்டாங்க. அந்த பெல்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது, அந்த பெல்ட்டு அப்புறம் கொஞ்சம் டைட்டாக ஆகிடுச்சு, கழுத்து ஓட்டுன மாதிரி இருந்தது. சரி, இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பெல்ட்டு டைட்டாக இருக்கேன்னு ஃபஸ்ட்டு ஹூக்குலேருந்து 2வது ஹூக்குக்கு மாற்றி போட்டிருந்தேன். இதான் பண்ணேன். பார்த்தீங்களா, வீட்டுக்கு போயிட்டு வந்தா 4 நாள் இந்த பையில விடவே இல்லையா. அவங்க வந்தால் அங்கே போய்ட்றான்ட்டு
கூட்டுறவு வச்சுருந்தாங்க, நீ தான் கொண்டு வந்துருக்காங்க. வந்தோடனே காலையில் வந்துட்டாமல் இருங்க. இப்போ பாருங்க சங்கிலி வாங்கி போட்டுருக்காங்க. போகக்கூடாதுன்னு சங்கிலி வாங்கி போட்டு கட்டியிருப்பாங்களோ, இருந்தாலும் இருக்கும். மேத்தையாக வந்து உதறிட்டு நின்று பார்க்குறான், ஓடுறான். இங்கே ஓடுறான்னு தெரில, ஓடிட்டு கிடக்குறான் அப்படின்ட்டு. அந்த கேப்பில் ஒரு துணி ஒன்று கிடக்கு தெரியுங்களா, ஒயிட்டாக. அது இந்த இதில் வச்சுருந்தது. துணி மட்டும் இருக்குது, குச்சா காணும். இல்லை குச்சி அங்கே தான் கிடக்கா, அதான் கிடக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தப்போ களை வெட்டியிருக்காங்க. எரு போட்டு நீ தண்ணி விடணும், விட்டே ஆகணும். தண்ணி விட்டு கட்டினா தான் வேலைக்கு ஆகும். வேறு மாமரம் இருக்குது. கொஞ்சம் காலையிலே இருக்கேன்னா பனி அதிகமாக இருக்குது, ஃபாக்ஸ். இருந்தாலும் ஃபோன் இப்படி தான் கேமரா இருக்கும், கொஞ்சம் சமாளிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பனி நல்லாவே இருக்குது. பனி நல்லா கண்ணுக்கே தெரியுது. ஆனால் கேமராவில் ஒன்றும் கவர் ஆகலை, குவாலிட்டி இல்லைல்ல, அதனால போல். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கடைக்கு போனேன், பால் வாங்கலாம். பால் வாங்குறது கடைக்கு போயிருந்தேன். இப்போலாம் பயங்கர பனி, வண்டியில் போக முடியல. அப்படியே சும்மா மூஞ்சிக்கிச்செல்லாம் ஜில்லுன்னு ஆகுது, முகத்தில் பட்டு அந்த ஒரு மறுத்து போகிற மாதிரி இருக்கும் பாருங்க. கடை முகமே மறுத்து போச்சு, மூக்கு கண்ணெல்லாம் ஒன்றும் தெரில. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு வலிக்க ஆரம்பிச்சு போச்சு, அவ்வளோ பண்ணி இருந்தது. அவ்வளோதான், இதோட நான் பெண்டு ஓவரு. இதிலேருந்து இந்த ஒரு எல்லைக்கோடு, அது வரைக்கும் எல்லைக்கோடு. அது வரைக்கும்னா அந்த பையன் நிற்கிறாம இருங்க, நீட்டாக போகும். நீட்டாக போய் ஒரு வேலி ஒன்று இருக்குது, அந்த வேலி இதே நீட்டாக வரும். அதேமாதிரி இது நீட்டாக போய் முட்டும். அதுலேருந்து அந்தாரா ஃபுல்லாக இந்த தேக்கம் அவங்களுக்கு தான், கொள்ளக்காரங்கள் தான். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெட்டெல்லாம் இருக்குது பாருங்க. இன்னும் விளைச்சல் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இல்லை, ஏதோ கஷ்டப்பட்டதுக்காக வந்திருக்கு போல். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டே இல்லை, மறந்துட்டேன். என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக நாங்கள் வேலை செய்யும்போது தான் மழை குறுக்கிடும். கொல்லையிலன்னு இறங்கினா அதே போல் நடந்தது தான். கரெக்டாக கடல போடலான்னு இறங்க, ஏர்லாம் ஓட்டிட்டு ஒரு 3 ஏர் ஓட்டிட்டு 3ஆவது ஏர் ஓட்டிட்டு கடல வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. டிராக்டரு எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டால் அன்றைக்கி. ஆனால் காலையிலே கருத்துருச்சு ஃபுல்லாக, ஆனால் மழை வர்ற அளவுக்கு ஆகிடுச்சு. சரி எப்படியாவது போட்டுட்டா முடிஞ்சு. போட்டுட்டு மழை வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு இந்த துண்டோ ஒரு 2 துண்டோ போட்டுட்டு மழை வந்துச்சுன்னா பிரச்சனை. அதுக்காக 2 நாள் கழிச்சு போட முடியாதுல்ல. அதனால் எப்படியாவது மெனக்கிட்டு போட்டோன்னு கடவுள் எல்லாரையும் வேண்டியாச்சு. எந்தெந்த கடவுளாக இருக்காங்களோ எல்லாரையும் பிடிச்சி போட்டு வாங்க இங்கே வாங்கன்னு பிடிச்சி போட்டு உட்கார வச்சாச்சு. கொள்ளையிலே பாயை போட்டு படுங்க, இங்கே இப்போ போடுற வரைக்கும் நவுறக்கூடாதுன்னு பிடிச்சி போட்டேன். இங்கே நான் கட்டி விட்டு அந்த பையில தான் அவங்கள போகக்கூடாது, நவுறக்கூடாது பார்த்துக்கிட்டேன். இங்கே தான் அன்றைக்கும் அவன் நிற்கிறான் பாருங்க, அங்கேயே தான் நிற்கிறேன். இன்னும் நவுறவே இல்லை, ஏன்னு தெரில. இதே பார்த்துட்டான் நாட்டுக்கு. அதேமாதிரி போட்டோம் ஃபுல்லாக போட்டோம். 1 2 இந்த 4 துண்டுக்கு கரெக்டாக இருந்தது. நாங்கள் வச்சுருந்த கல்ல அந்த ஒரு துண்டுக்கு 10. அவர் சொல்லிட்டார், இந்த துண்டு போடும்போதே 10ஆது, இன்னொரு மூட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கேன்ட்டார். சரான் சாக்கில் ஒரு மூட்டை, ஒரு 50 கிலோ ஒரு மூட்டை ஒன்று எடுத்து வந்துருங்கன்ட்டார். சரின்ட்டு ஃபோன் அடித்து விசாரிக்கிறோம். இங்கே இந்த ஊர்லேயே பக்கத்தில், இந்த ஊர்லேயே எங்கேயாவது பக்கத்தில் கிடைக்குமான்னு. இல்லவே இல்லை. போட ஒரு 17 கிலோமீட்டர் போனால் தான் கல்லன்ட்டாங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு 50 ரூபா பெட்ரோல் தானே. நம்ம பைக் தான் ஹீரோ இருக்கே, ஹீரோ மாதிரி ஹீரோ ஒன்று, அதுலேயே போயிடலான்ட்டு எடுத்த வண்டியை அதை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த 3ஆவது துண்டு இதுக்கு பக்கத்தில் போட்டுட்டு இருந்தாங்க 3ஆவது. சரி வண்டி எடுத்து ஒரு திருவு தான் அப்படியே ரேஸு பார்த்துறீங்களா, அன்றைக்கி நான் காட்டின ரேஸு சரியாக இருந்தது. போயிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தேன். இந்த போட்டுட்டாங்க, இதையும் போட்டு முடிச்சுட்டு அந்த மூலையில் ட்ரக்கை விட்டுட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. அந்தாண்ட எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் வர்ற வரைக்கும் போய் அங்கேருந்து விட்டுட்டு வந்துட்டேன். வண்டி விட்டால் அந்த 50 கிலோ சாக்கை தூக்க முடியல.
ஒரே ஆள் எல்லைக்கு இருக்காங்க. அதுக்காக வந்து ஆளையா கூப்பிட்றது வண்டியிலே இருந்தது. கீழே உட்காந்துட்டு கழுத்தில் வச்சுட்டு தள்ள தூக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், கழுத்தை வலிக்குது. கீழே உட்காந்து கழுத்தில் ஒரு பக்கம் சாய்ச்சிட்டேன். அப்படியே தூக்கிட்டு வந்தேன். உடம்பு ஒரு பக்கம் சாயுது, இந்த விலாவை பிடிச்சி வலிக்குது. உடம்பு இப்படி தானே இருக்கும், தூக்கணுட்டு இப்படி போது ஒரு பக்கம் சாயுது. இந்த விலாலாம் அப்படியே வலிக்குது. ரெடியாக கொண்டு வந்து போட்டேன். கொண்டா ட்ரக்கு அப்புறம் அதை போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சரி மழை வந்துடும் பார்த்தா நான் விட்டாச்சு. டிராக்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாத்தி ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ இந்த பாத்தி இது இந்த அளவுக்குலாம் இருக்காது. இவ்வளோ நைட்டு வருதுங்கள, வரப்போ வரைக்கும் இவ்வளோ வராது. டிராக்டர் அங்கே இருந்தோன்னா ஃப்ரண்ட் வீல் இங்கே வந்துடும், பேக் வீல் அங்கே போயிடும். டிராக்டர் வந்தோன்னா ஃப்ரண்ட் வீல் இங்கே வந்துடும், பேக் வீல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், கொஞ்சம் அங்கே அங்கே. அப்போ அந்த மிஷின் கொஞ்சம் அவ்வளோ இந்த ஒரு செடி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கிட்ட அது வரைக்கும் தான் இருக்கும் அந்த பாத்தி நீட்டாக. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இருக்காது. அதே மாதிரி இன்னும் காரணம் என்னென்னா இப்படி சைடில் ஒன்று ஓட்டிடுவாங்க, அது வரைக்கும் போய்ட்டு. இதேமாதிரி இதிலே 2 ஓட்டியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும் நினைக்கிறேன், காட்டுறேன். இவ்வளோ ஒரு பிட்டு மாதிரி இருக்கும், ஒரு கேப் இருக்கா, இது ஒன்று. அதே மாதிரி அதில் பாதி இருக்கும், அதில் வளர்ந்துருக்கு நல்லா, அது வரைக்கும் இருக்கும். அவ்வளோ நீட் இருக்காது. இன்னொன்று பாத்தி அவர் 1 2 3 இது 4 5 அப்படி போயிடுச்சு. மழை வரும்னு பார்த்துட்டு விடல. ஆனால் மழை வந்து நான் விட்டுறதுனா வேஸ்ட்டு, 2 இருக்கும், தண்ணி விட்டது கஷ்டம். இதை திறந்து விட்டால் நேராக வந்துடும், இது மேடு ஏறாது. இந்த நீட்டு தண்ணி இப்படியே அந்த பள்ளத்துலேயே ஓடி அங்கேயே அந்த பள்ளத்துலேயே ஓடிட்டு மூலையில் கொட்டை கட்டி ஏறும். தண்ணி குட்டி ஏறு பேர் டென்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் விடலையே, பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, இறங்குனா தான் வேலைக்கு ஆகுன்னு சரின்ட்டு பார்த்தேன். தனியாக இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இது ஒன்று, இதில் ஒன்று வந்திருக்கணும், 2 தெரியுதுங்களா. சரி வரல, ஒன்று ஒன்றா போட்டால் மண் பத்தாது. இன்னொன்று நான் அங்கேருந்து இழுத்து வந்து விடணும். சரி போடு, 2க்கு திறந்து விடுவோம். 2 திறந்து விட்டால் கொஞ்சம் நேரம் உட்காரலான்ட்டு 2 பாத்தியாக கட்டிட்டேன். 1 2 சேர்த்து நீட்டாக, சாரி இதை விட்டுருங்க, 1 2 அங்கே ஒரு இது வந்துன்னா 2க்கும் ஒரே நேரத்தில் வரும் தண்ணி அப்படியே. ஆனால் அப்படி வரமாட்டேங்குது. ஒன்று இதில் வந்துடுது, அப்புறம் இதில் வருது. எப்படி பார்த்தாலும் இதில் வந்தாலும் இங்கே வந்து முட்டி ஏறி திரும்பி இதில் வரும், அதில் வந்தாலும் திரும்பி முட்டி ஏறி இதில் வரும். சரி வந்துட போகுதுன்னு பிளான் பண்ணி விட்டாச்சுன்றதோட நான் பட்ட கஷ்டம் ரொம்ப கொஞ்சம் நஞ்சம் இல்லை. முதுகெலும்புலாம் இப்படி போயிடுச்சு பாருங்க. இங்கேருந்து எல்லாத்தையும் போட்டேன். அவ்வளோ தூரத்துலேருந்து இழுத்துட்டு வர முடியல. அங்கே எங்கே முடியுதுன்னு பாருங்கள், எண்டு அங்கேருந்து எவ்வளோ தூரம், இவ்வளோ தூரம். ஒரு அன்னை கூட எடுத்துக்கிட்டு, அன்னை கூட ஒரு மண்வெட்டியா எடுத்துக்கிட்டு அதில் வெட்டி போட்டு மண்ணை பூராத்தையும் இங்கே கொண்டு வந்து கரையாத்தின ஒன்று போட்டிருந்தேன். இதை போட்டேன், இதையும் நான் தான் போட்டேன், அதையும் நான் தான் போட்டேன், அதையும் நான் தான் போட்டேன். தப்பாக பார்க்காதீங்க, பாத்தி போட்டேன் கொல்லையில் போட்டுட்டு சஃபான்னு உக்காந்தேன். மழை வந்தால் வந்துட்டுன்னு வந்தது. மழை சூப்பராக வந்தது. என் மழை அட்டேசமா கொல்லெல்லாம் தண்ணியில் மிதக்கிச்சு, தண்ணியில் தான் கொல்லையே இருந்ததுன்ற மாதிரி. அவ்வளோ பட்ட கஷ்டம் வீடாக போடுச்சு. மழையே வரல. அப்புறம் நான் மறுபடியும் தண்ணி விட்டுட்டு கிடந்தேன். தான் தெரியும் புதுக்கோட்டையில் தண்ணி ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஓடுது, அப்படியே வருது அவ்வளோ நேரம். இந்த ஒரு துண்டு ஓடுறதுக்கு அன்றைக்கி 5 மணி நேரம் ஆச்சு. 5 10 15 20 அதுக்கு மட்டும் 10 நிமிஷம். 1 மணி நேரம். 1 மணி நேரம்னா எப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு எவ்வளோ நேரம் ஓடுதோ அதில் 1 மடங்கு சேர்த்து அந்த லாஸ்ட்டில் ஓடும். ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபஸ்ட்டு ஓடும். அதுக்கு அப்படி தான். இதுக்கு 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா அதுக்கு 2 மணி நேரம். இதுக்கு 5 மணி நேரம் ஓடிச்சு. அதுக்கு மட்டுமே 8 மணி நேரம் கிட்ட ஓடுது. ஓடுது. தண்ணி விட்டாச்சு. கரெக்டாக தண்ணி விட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். மழை ஊற்றுது, அடிச்சு நல்லா. அப்புறம் வந்தது காட்டுச்சு வேலையை. அப்படியே கடந்தது மழை வந்து. தண்ணியும் விட்டு மழையும் பேஞ்சு ரொம்ப ஈரம். இவ்வளோதான் போட்டாச்சு. மறுபடியும் கொல்லையில் கூட்டு வந்து யாரை உட்கார வச்சுருந்தோமோ பாய் போட்டு படுக்க,
அவங்கள எல்லார் மேலேயும் மறுபடியும் பாரத்தை போட்டாச்சு. நீங்கள் தான் பார்த்துக்கணும் கொள்ளைய. அவ்வளோதான். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சாச்சு. கஷ்டப்பட முடியும் நம்மளா விளைச்சல் தர முடியும். நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு உங்கள் கையில் இருந்தாங்கன்னு கொடுத்தாச்சு. அவங்க வாங்கினாங்களா வாங்கலேன்னு அப்போதைக்கு தெரியாது. ஆனால் இப்போ பாருங்கள், அன்னைக்கு வாங்கியிருக்காங்க. நல்லா வந்துருச்சு. ஒரு 2 நாள் மழை தானே பெஞ்சுது கொலையில் ஃபுல்லாக. அப்போ கரெக்டாக இப்போ தான் ஒரு டிசம்பரில் தான் 45 நாளாக. ஓகே, டிசம்பர் நவம்பர், இந்த நவம்பர் லாஸ்ட்டு 20லேருந்து டிசம்பருக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக. அதான் பெஞ்சுது. அப்புறம் ஊருக்கு போனோம், பொங்கல் வந்தது. அப்படி இப்படியும் போய் வந்து இங்கே நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா சவுக்க எப்படியோ வந்தது. அப்புறம்